அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பனாக இருந்தாங்க. நேற்றுடைய வீடியோலேயே கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதையும் நம்ம 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாக்டாக நம்மளுடைய ஒரு நம்பர்ஸுமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இன்னைக்கு ஆக்டாக இருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, இந்த இடங்கள்ல சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் அதை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே அதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அண்ட் எக்ஸாக்டாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்துட்டு அகெயின் ரிஜெக்ஷன் ஆல் பிளேஸும் சரி, அகெயின் சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு அப்சைட் போனதும் சரி, கம்ப்ளீட்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்ல இருந்து இன் பிட்வீன் ரொம்ப நேரமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே டெராய்ட் இருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள் சின்னதான டைமிங் கேண்டில் நமக்கு லோம் கட் ஆயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு அகெயின் நமக்கு ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டான லோ. அண்ட் இதுக்கப்புறமாக ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த லோக்கு கீழே க்ளோஸ் பண்ண முடியாமல் இதுல இருந்தே ஒரு அப் ட்ரெண்ட் அகைன் நமக்கு ஒரு தேர்ட் டைமிங் கேண்டில் கொடுத்திருந்தாலும் இன் பிட்வீன் அதுல இருந்து ஒரு சின்னதான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்திருந்தாலும் எக்ஸாக்டாக சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறது இந்த 25,309 அப்படிங்கிற லெவல்ஸ்ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நேற்று நாம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனது நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நமக்கு பெரிய ஒரு கேப் டவுன்ல இன்னைக்கு ஓப்பன் ஆயிருந்தாங்க. மெம்பர்ஸ் குரூப்லேயே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு பெரிய கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஆகும் பொழுது நாம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மொமெண்டம் கேப் அப் கேப் டவுன்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம நிஃப்டியில பார்த்தபடியே அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமே தவிர்த்து பெரிய மொமெண்டம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. எப்பவும் ஒரு கேப் அப் கேப் டவுன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு சின்னதான அப் ட்ரெண்ட், அகைன் செகண்ட் டைமிங் கேண்டிலுமே நமக்கு ஹை கட் ஆயிட்டு அண்ட் ரிவர்சல் ரேட்ல கம்ப்ளீட்டான பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த செகண்ட் டைமிங் கேண்டில் டி கோல்டியன் செட்டப்ல வந்திருந்தாங்க. அதாவது டைமிங் கேண்டிலும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்துல மீட் ஆகுறதா நம்ம டி ஈக்குவல் டு என் செட்டப் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு ஹையாகவோ இல்ல ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தேர்ட் டைமிங் கேண்டில் எக்ஸாக்டான டி ஈக்குவல் டு என் செட்டப், ஃபோர்த் டைமிங் கேண்டிலும் எக்ஸாக்டான டி ஈக்குவல் டு என் செட்டப், நல்ல ஒரு ஃபால். அகைன் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே ஆக்குரேட்டாக சப்போர்ட் எடுத்த இடம் 59,511 அண்ட் அகைன் டி ஈக்குவல் டு என் செட்டப் நமக்கு 210 to 215 கேண்டில் கொடுத்திருந்தாங்க. அதுல இருந்து நல்ல ஒரு ஃபால். 2 டைமிங் கேண்டிலும் டி கோல்டன் செட்டப்ல வந்திருந்தாங்க. நல்ல ஒரு ஃபால் அந்த டைமிங் கேண்டில் இருந்து. அண்ட் டைமிங் கேண்டில் எப்பெல்லாம் இது மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்களோ ரொம்பவே நல்லது. ரிவர்சல் ரேட்ல இது மாதிரி ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். இதையும் நீங்க பிஃபோராகவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்பெல்லாம் அந்த டி கோல்டன் செட்டப் போறாங்க அதுல இருந்து எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கும் நமக்கு அந்த ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வந்திருந்தாங்க. ஸோ ஐடி செக்டார் எப்பெல்லாம் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல வராங்களோ நெக்ஸ்ட் டே ஆர் கமிங் 2 டேஸ்ல சம்திங் கோயிங் டு ஹேப்பன். வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட்டோ இல்ல நமக்கு ஒரு ஒன் சைட் அலை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி இன்னைக்கு நமக்கு மொமெண்டம் கேப் டவுன்லயே கொடுத்ததுக்கு அப்புறமாக கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டமே கொடுத்திருந்தாங்க. இப்போ சென்செக்ஸ் பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸ் இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சென்செக்ஸ்மே நமக்கு ஒரு பெரிய கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஈவன் நல்ல ஒரு சைட்வே மாதிரியான மொமெண்டமே கொடுத்திருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி 1 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ற ஸ்டாக்ஸ் இது மாதிரி ஒரு ஒன் சைட் ரேலி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஹை கட் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஐன்ல மார்க் பண்ணி ஹை கட் ஆகும் பொழுது
லாங், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் நீங்க இனிஷியேட் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நீங்க அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேத்து போஸ்ட் பண்ண வீடியோல இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்ல வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்றேன். இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேம்ல எந்த இண்டெக்ஸ்ல வராங்க, அதுல இருந்து எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுக்குறாங்க, நாம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதுல என்ன விதமான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றோம், என்ன இண்டெக்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதுல என்ன விதமான பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் லேர்னிங் பர்பஸ். இதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ் வீடியோலையும் சரி, மெம்பர் குரூப்லையும் சரி, கிஃப்ட் நிஃப்டி வந்து எக்ஸ்பெக்ட் நமக்கு நேத்து போஸ்ட் பண்ண வீடியோ வந்து ஒரு 2 டேஸ்ல 200 to 250 பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுமான செட்டப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க ஃபார் கிஃப்ட் நிஃப்டி. அண்ட் இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இது நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பத்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்க எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய சண்டே ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு இந்த சண்டே வந்து பட்ஜெட் டே, February 1 வந்து நமக்கு பட்ஜெட் டே அப்படிங்கிறதுனாலயே நமக்கு அன்னைக்கு ட்ரேடிங் டே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. என்எஸ்சில இருந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி எல்லாமே நமக்கு ட்ரேடிங் டே அவைலபிள். பட் ரீசன் வந்து இது மாதிரியான பட்ஜெட் டேல வந்து ரொம்பவே அதிகமான வால்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டேட் வந்து பட்ஜெட் டே. ஸோ அது சண்டே வரனால நமக்கு அந்த டேலையும் ட்ரேடிங் டே கொடுத்துருக்காங்க. பட் அந்த டேல வந்து ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னா ட்ரேடிங் பண்றது அப்படிங்கிறது அட்வைசபிள் கிடையாது. நீங்க ட்ரேட் பண்றீங்க உங்களுடைய ஓன் விருப்பத்தில் நீங்க பண்றீங்க அப்படின்னா ஓகே. பட் பட்ஜெட் டேல வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்றது, எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடாக இருந்தாலும் சரி, இல்ல நியூ ட்ரேடராக இருந்தாலும் சரி, அந்த டேல நீங்க அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லது. ரீசன் வந்து எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸும் ஒர்க் ஆகாத ஒரு டேட் அப்படிங்கிறது வந்து அந்த டேட் தான். கம்ப்ளீட்லி பியூர்லி வந்து நமக்கு நியூஸ் பேஸ்டான ஒரு மார்க்கெட், நல்ல ஒரு குட் நியூஸாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அது மாதிரியான செக்டார்ஸ் மட்டுமே நமக்கு அப்சைட் போகும். இல்லை நிஃப்டிக்கு ஒரு குட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஒரு குட் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரேலி மட்டுமே கண்டினியூ ஆகும். பட் அகெயின் சடன் ஃபால் ஆகவோ இல்லை சடன் அப் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க என்னதான் வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் வியூ படி நீங்க ஒரு ட்ரேட் அப்படிங்கறது நீங்க எடுத்திருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைம்ல உங்களால வந்து அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்பைக் இல்ல அந்த ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் வந்து உங்களால கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ரீசன் வந்து அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. பட்ஜெட் டே அப்போ எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடரும் சரி, நியூ ட்ரேடரும் சரி, அவாய்ட் பண்றது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. இல்லை என்னுடைய கேபிட்டல் வந்து எனக்கு அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, எனக்கு வந்து டெய்லி ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த டெய்லி ட்ரேட் எடுத்துக்கலாம். பட் ஐ வில் நாட் சஜஸ்ட் டு ட்ரேட் பட்ஜெட் டே. ஸோ அன்னைக்கு சண்டே நீங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட்டை வந்து எந்த அளவுக்காக ஒரு வால்டாலிட்டி அன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கலாமே தவிர்த்து அன்னைக்கு ஸ்டே அவேயாக இருப்பது ரொம்பவே நல்லது மார்க்கெட்ல. ஃபார் சஜஷன். இப்போ ஈவன் தோ நமக்கு பட்ஜெட் டேவாக இருந்தாலும் அந்த ப்ரிடிஷன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த 21 ஜானுக்கு அப்புறமாக ஈவன் ஸ்டில் ஒரு கேண்டில் கூட நமக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் ஸ்டில் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அகைன் நம்ம சொல்றபடி மார்க்கெட் வந்து நமக்கு எனி ஒரு ஃபாலாக இருந்தாலும் நான் அப் ட்ரெண்டுக்கு தான் பார்க்கணும் பேஸ்ட் ஆன் த 21 கேண்டில். அகைன் வந்து இந்த 21 கேண்டில் கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். as ஆஃப் நவ் மார்க்கெட் எப்போ இருப்பது ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்து இந்த 21க்கு மேலே க்ளோஸா இருக்கிறது ஒரு குட் சைன். நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம். அண்ட் இந்த நம்பர் இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல இருந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைனாக இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் ஒரு கமிங் டேஸ்ல வந்து நமக்கு பிப்ரவரி மந்த்துக்கான ஒரு இம்பார்ட்டன்டான டே டைம் சைக்கிள் டேட் அப்படிங்கிறது வரும். அந்த டேயுடைய ஹை அண்ட் லோக்கு அப்புறமாக ட்ரெண்டை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். as ஆஃப் நோ மார்க்கெட் 21க்கு மேலே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைன் அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டில் வந்து அந்த ஒரு பெரிய மொமெண்டம் அப்படின்னு சொல்றது கிஃப்ட் நிஃப்டியாக இருக்கட்டும் நமக்கு கொடுத்திருந்தாங்க. பட் இந்த பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு 400 to 450 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கல. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் இருக்கும் கமிங் சண்டே ஆர் மண்டேல வந்து எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் டே அன்னைக்கு ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட். நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஒரு சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட்.
ரொம்பவே கண்டிப்பாக நீங்கள் நார்மலான டேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பட்ஜெட் டேல ஸ்டாப் லாஸோடையே ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. பட் ட்ரேடிங் வந்து பேஸ்ட் ஆன் மீ அட்வைசபிள் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே நமக்கு ஸ்டில் அந்த இம்பார்ட்டன்ட் டேட்டுக்கு எல்லாமே மேலே வந்து க்ளோஸாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குட் சைனாக இருந்தாலும், இந்த டோஜி மாதிரியான கேண்டில் வந்து ட்ரெண்டை டிசைட் பண்ணுறதுமான ஒரு கேண்டில் சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து அதுக்கு மேலே க்ளோஸாக இருக்கிறது ஒரு குட் சைன். கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. சண்டேயினுடைய மொமெண்டம் வால்டாலிட்டி படி மொமெண்டம் கொடுத்ததுக்கு அப்புறமாக நெக்ஸ்ட் வீக் அண்ட் மண்டேல இருந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சண்டே வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நோ எனி ஃபால் வந்து நம்ம லாங்குக்கு தான் ட்ரை பண்ணணும் ஃபார் பொசிஷனல் ட்ரேடர்ஸ். இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் வந்து லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நீங்க ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத உங்களால கேப்சர் பண்ண முடியும். அண்ட் அகைன் சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணுதான், பட்ஜெட் டேல அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. ரீசன் வந்து முன்னாடியே சொன்னபடி எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸுமே வந்து ஒர்க் ஆகாத டேட் அப்படிங்கிறது அந்த டேட் எதிர்பார்க்காத ஒரு சடன் ஸ்பைக்காகவோ எதிர்பார்க்காத ஒரு சடன் ஃபாலாகவோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ நியூ ட்ரேடர்ஸ் வந்து மஸ்ட் அவாய்ட் சண்டே ட்ரேட். நியூ ஆப்ஷன் புதிதாக நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேல வந்து நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது உங்களுடைய கேபிட்டலுக்கும் ட்ரேடிங் கரியருக்குமே ரொம்பவே நல்லது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சண்டேயினுடைய நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்னுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 1 February அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 February அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸ்னுடைய 1 February அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 1 February. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபர்ஸ்ட் 15 minutes ஆங்கிலோ மார்க் பண்ணி நீங்கள் டெய்லி இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டெய்லி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டர் டு ஃபோக்கஸ் ஃபார் 1 February இன்ஃப்ரா, பிரைவேட் பேங்க்ஸ், கன்சியூமர் டூரபிள்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது 5 minutes படி 1 February நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா, உதாரணமாக இதான் வந்து ஒரு 5 minutes டைமிங் கேண்டில் இன்க்ளூடிங் பிக் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 1 to 1.5 கேண்டில் இதான் அப்படின்னா ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் பிக் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு எந்த பக்கம் பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுதோ, க்ளோசிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், க்ளோஸ் ஆகுதோ அந்த பக்கம் உங்க ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோல வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகி க்ளோஸ் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹைல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 80 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தென் 150 பாயிண்ட்ஸும், ஹை அண்ட் லோ வந்து மோர் தென் 80 to 150 பாயிண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. இந்த T = N செட்டப்னா என்ன அப்படின்னா, T ஃபார் டைமிங், N ஃபார் நம்பர். டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது எவ்ரி வீடியோவில் வந்து இது மாதிரி இந்த லாஸ்ட் ஆஃப் த வீடியோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற அந்த டைமிங் கேண்டில் தான் T. N அப்படிங்கிறது வந்து எவ்ரி வீடியோவில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய 3 levels அப் சைட்லையும் 3 levels டவுன் சைட்லையும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல மீட் ஆகிற பிளேஸ் தான் நம்ம T = N செட்டப் அப்படின்னு சொல்றோம். அதுவும் இந்த கேண்டிலும் சேர்ந்து வராங்க அப்படின்னா இதான் ஒரு கேண்டில். டைமிங்கும் வந்து சேர்ந்து உதாரணமாக 1 to 1.5 கேண்டில் தான் வந்து இது அப்படின்னாலும் அந்த நம்பர்ஸ் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் இதுலயே வந்து கிராஸ் ஆகும் பொழுது இதுதான் T = N செட்டப். இன்னைக்கு நீங்க பேங்க் நிஃப்டியில பாத்தீங்க இல்லையா, செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் எல்லாமே வந்து T = N செட்டப்ல வந்திருந்தாங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம அதை கிளியராக ஷோ பண்ணியிருந்தோம், அதையும் நீங்க பாருங்க. ஸோ இது மாதிரி T = N செட்டப் வரும்பொழுது அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா. ரீசன் வந்து அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மற்ற வியூஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.